ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கார் பை விளாக்ஸ். ஸோ என்ன இன்னைக்கு புதுசாக வந்து கார் எடுத்து வந்திருக்கேன் அப்படி தானே பார்க்குறீங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் கார் ஃபார் ரிஜிஸ்டர் வேறு போட்டிருக்கேன் அப்படி தானே பார்க்குறீங்க. ஆமாம் மக்களே, ஸோ நம்ம வந்து புது கார் வந்து எடுத்துட்டோம். ஏன் யூஸ்டு கார்ஸ் போல, ஏன் புது கார் வந்தேன், ஏன் இந்த மாடல் எடுத்தேன், இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்துச்சு, என்ன வேரியன்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பலினோல சிக்மா வேரியன்ட். அதுதான் நான் பேஸ் வேரியன்ட் தான் எடுத்தேன். ஏன் டெல்டா போல, ஜெட்டா, ஆல்ஃபா போல அப்படின்னா பேஸ் வேரியன்ட்லேருந்து நம்ம டாப் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கன்வெர்ட் பண்ணாலுமே நமக்கு ஒரு 1 lakh 1.5 lakhsக்குள்ள ஓவரால் எல்லாமே மாற்றிடலாம். அதனால தான் நான் வந்து அதில் போகாமல், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு அரௌண்ட் 8 lakhsக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா ஸோ சிக்மா வேரியன்ட் தான் நமக்கு வந்து பெட்டராக தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 ரிஜிஸ்டர் தான். February மந்த் லாஸ்ட் மந்த் தான் நம்ம வந்து எடுத்தோம். ஏன் பலினோ சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 8 lakhsக்குள்ள தான். 8 lakhsக்குள்ள நீங்கள் மற்ற வண்டி இருக்கலாம். i20 இருக்குது, கிளான்ஸா இருக்குது, ஷிஃப்ட் இருக்குது, ஷிஃப்ட் டிசைர் இருக்குது, டாடா பஞ்ச் இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்லாம் நான் அந்த வரையெல்லாம் போகாமல் ஏன் பலினோ அப்படின்னா பலினோ வந்து மாருதி பிராண்ட், நெக்ஸாவோட பிராண்ட், கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 7 lakhக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருந்தாங்க. பேஸ் வேரியன்ட்லேயுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் பெட்டராக வந்து சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வைஸாக நம்ம போகும்போதும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டராக சர்வீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஷிஃப்ட் டிசைர் போயிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஷிஃப்ட் டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா 3 சிலிண்டர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சிலிண்டர். அதனால தான் முக்கியமாக நம்ம வந்து பலினோ எடுத்தோம். இல்லைனா நம்ம டிசைர் தான் கண்டிப்பாக போயிருப்போம். ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து நான் என்ன கலர் சூஸ் பண்ணிக்கிறேன்னா கிரேடியன் கிரே, இந்த கலர் தான் சூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷேடாக வந்து தெரியும். பகலில் பார்க்கும்போது, வெயில் படும்போது க்ரீன் கலராக தெரியுது. அதே மாதிரி நார்மலாக பார்க்கும்போது கிரே கலராகவும் தெரியுது. நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாக் கலராக தெரியுது. ஸோ 3 ஷேடாக தெரியறதுனால தான் மெயினாக நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் பட்டாலும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வெளியில் தெரிகிற மாதிரி இல்லை. அதனால தான் மெயினாக இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் அது வந்து வந்துடும். பட் ஹேலஜனில் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வராது, ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே வராது. பட் வந்து உங்களுக்கு 4 விண்டோமே பவர் விண்டோ, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வந்துடும். பின்னாடி வந்து உங்களுக்கு டீஃபாகரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பேஸ் வேரியண்ட்லேயே வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் நாப், ஆம்ரெஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு நார்மலாக பேஸ் வேரியண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு ஆல்ஃபா வேரியண்ட்ல இருக்கிற மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாமே அந்த க்ரோம் ஃபினிஷ்ல உள்ள இருக்கிற மாதிரி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். சீட்டுமே நல்லா உட்கார்றதுக்கு நல்லா குஷன் சப்போர்ட்டோட நல்லாவே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த க்ரோம் வந்து வராது, ஃப்ரண்ட் க்ரோம் வராது, பேக் க்ரோம் வந்து வராது, இங்கே வந்து ஃபாக் லேம்ப் வந்து வராது. இங்கே டிஆர்எல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டிஆர்எல் வந்து இதில் வராது. மிரர் வந்து ஆட்டோ அட்ஜஸ்டபிள், ஆட்டோ க்ளோஸ் வரும், அது வந்து இதில் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ் இதில் எதுவுமே வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ரெஸ்ட் அதுவுமே இதில் வந்து வராது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம டெல்டாக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், இந்த ஃபோல்டிங் இதுதான் வித்தியாசமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே காமனாக தான் இருந்துச்சு. இது நீங்கள் டெல்டா எடுக்கிறதுக்கு சிக்மாவே எடுத்துடலாம் என்னை கேட்டாங்க அப்படின்னா. டெல்டாவில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயே நம்ம கொடுத்து எல்லாத்தையும் மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கான என்னென்ன நான் பண்ணுறேன், அசசரிஸ் எங்கே மாட்டுறேன், என்ன நான் மாட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல் வராது, நார்மலான வீல் தான் வந்து வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கு, பேக் வந்து ட்ரம்மு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோரில் வந்து இங்கே டோர் ஓப்பன் பண்ணத்தில் வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டோர் வந்து நார்மல் பிளாக் கலரில் தான் இருக்கும், வண்டி கலரில் வந்து வராது. இந்த பீடிங் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, டோர் வைசர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேசிக் அசரிஸ் எதுவுமே வந்து இதில் வராது. நம்ம தான் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிற மாதிரி வந்து இதில் வரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு நான் பிடிஐ செக் பண்ணேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. பட் வந்து நான் பிடிஐ வந்து வண்டி வந்ததும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, நான் பிடிஐ செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டிஓ அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் ஆர்டிஓ போயிடுச்சு அப்படின்னா இந்த வண்டி நமக்கு தான் சொந்தம். சரி, தெரிஞ்சு நீங்கள் வந்து திரும்ப ஷோரூமே எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நான் பிடிஐ வந்து கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லிட்டேன். பிடிஐயில் நான் என்னென்ன செக் பண்ணேன் அப்படின்னா பேலண்ட் ஓப்பன் பண்ணி பேட்டரி புதுசாக இருக்கா, சிலிண்டர் எப்படி இருக்குது, எல்லாமே உள்ளே தான் புதுசாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணேன். அப்புறம் ஹெட்லைட்டை வந்து 2 லைட் வந்து போட்டு பார்த்து லைட் எரியுதா, இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டர் எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குது அதை செக் பண்ணேன். ஏசி எப்படி இருக்குது, ஏசி கூலிங் செக் பண்ணேன். தென் வந்து பேக்கில் பிரேக் பிடிச்சி பார்த்து லைட் எப்படி எரியுது அப்படிங்கிறத பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த விண்டோ, இந்த கிளாஸில் இருந்து சீரியல் நம்பர் இருக்கும், இந்த சீரியல் நம்பர் 5க்குமே ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணேன். அப்புறம் டயர் வந்து 4 டயருமே ஒரே பிராண்டில் போட்டிருக்காங்களா, எந்த இயர் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அது 4த்துக்குமே ஸ்டெப்னி மேற்கொண்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காங்கிறதையும் செக் பண்ணேன். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேனியில் இருக்க மீனாட்சி மாநிலத்தில் நான் எடுத்தேன். அங்கேயுமே நெக்ஸா ஷோரூம் வந்து தேனிலேயே வந்துருச்சு, அதனால தான் அங்கே எடுத்தேன். ஏன் மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நான் போகலை அப்படின்னா அங்கெல்லாம் இன்னுமே இந்த கொட்டேஷன் வந்து வாங்கினேன். பட் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு.
இருந்தாலும் அவ்வளோ தூரம் நான் இங்கேருந்து இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி போகணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ வந்து அங்கே டெம்போ தான் பண்ணி கொடுப்பாங்க, நான் வந்து இங்கே திரும்ப ஆர்டிஓ பண்ணணும். இந்த ரீசன்லாம் வந்து இருந்துச்சு. அதனால தான் மோஸ்ட்லி வந்து நான் இங்கேயே இது பண்ணேன். இவங்க வந்து எனக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கோட் பண்ணாங்க பார்த்தீங்க அப்படின்னா 7,40,000 கோட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி, பேசிக் அக்சசரிஸ், ஆட்டோ கார்டு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7,40,000 கோட் பண்ணாங்க. பட் இந்த வண்டியோட எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,98,000 தான் இந்த வண்டியோட எக்ஸோரம் ப்ரைஸ். நம்ம வந்து எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா, நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 லேக்குள்ளே தான் நம்ம எடுத்தோம். நம்ம வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வேணான்னு சொல்லியாச்சு. அதனால தான் நம்ம வந்து அவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த தேனியில் இருக்க அந்த மீனாட்சி மாதிரியில் வந்து நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறத நிறைய சப்போர்ட் பண்ணனால தான் நம்ம வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம சொன்ன டேட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே பிப்ரவரி மந்த்துக்குள்ளே நான் வேணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக இந்த வண்டி நான் புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 28, 2026 இந்த வண்டி புக் பண்ணேன். எனக்கு வந்து இந்த வண்டி February 25, 2026 இந்த வண்டி எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் சொன்ன 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே, எனக்கு வந்து ஓவரால் அவங்களோட எல்லா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து நார்மல் தான் வரும், லெதர் ஃபினிஷ் வராது. அப்புறம் வந்து எந்த சவுண்ட் இது எதுவுமே அட்ஜஸ்டபிள் வராது உங்களுக்கு. ஸ்டேரிங்கில் எந்த இதுவுமே ஃபீச்சர்ஸுமே இருக்காது. அப்புறம் வந்து கியர் நாப் வந்து நார்மலான கியர் நாப் தான் வந்து வரும். உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் கியர் நாப் வந்து வராது. இங்கேயுமே குரோம் ஃபினிஷ் வந்து வராது. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதில் பேஸ் வேரியன்ட்லேருந்து வருது. அதே மாதிரி டோர்லேயுமே இங்கேயுமே வந்து சேம் கலர்லேயே வந்து பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குஷன் கொடுத்து நல்லா இருக்கும். நம்ம உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இதில் வந்து இருக்குது. இந்த வண்டிக்கு நான் என்னென்ன அக்சசரிஸ் மாட்ட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் 1 by 1 சொல்கிறேன். எப்படி பேஸ்லேருந்து டாப் எண்டாக மாற்றுறேன், என்னென்ன மாட்டியிருக்கேன், எங்கே மாட்டினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கார் பாய் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.